காட்சி ஒன்று. அரச சபையில் ஒரு மகிழ்ச்சியான தருணம். அரச சபையில் மன்னர் விக்கிரமனும் ராணி வசந்தராவும் சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளனர். மன்னர் விக்கிரமன் அடர்த்தியான கருப்புத் தாடியுடன் கம்பீரமாகவும் புன்னகையுடனும் காட்சியளிக்கிறார். அவருக்கு அருகில் ராணி வசந்தரா முந்தைய படத்தில் இருந்த அதே நீலமும் இளஞ்சிவப்பும் கலந்த பட்டுச்சேலையில் பேரழகோடு. காட்சி 2. வஞ்சகனின் சதியிடம். மன்னரின் அந்தரங்க அறை. சூழல். தீய மந்திரவாதி அல்லது அமைச்சன் மன்னரின் காதுகளில் விஷத்தை கக்குகிறான். பின்னால் ராணி எதையும் அறியாமல் புன்னகையோடு நடந்து வருகிறாள். அமைச்சர் மெல்லிய குரலில், மன்னா, எதையும் தீர விசாரிக்காமல் நம்பிவிடாதீர்கள். நீங்கள் உங்கள் ராணியின் மேல் வைத்திருக்கும் அன்பை யாரோ ஒருவன் தவறாக பயன்படுத்துகிறான். ராணிக்கும் பக்கத்து நாட்டு ஒற்றனுக்கும் ரகசிய தொடர்பு இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. மன்னர் விக்கிரமன் ஆத்திரத்துடன் பல்லை கடித்தபடி, என்ன சொல்கிறாய்? என் ராணியை பற்றியா இப்படிச் சொல்லுகிறாய்? ஆதாரமில்லாமல் பேசினால் உன் தலை உருளும். அமைச்சர் பணிவாக, ஆனால் தந்திரமாக, ஆதாரமில்லாமல் நான் பேச மாட்டேன் மன்னா. இதோ இந்த மோதிரத்தை பாருங்கள். இது அந்த ஒற்றனிடம் இருந்தது. இது ராணிக்குச் சொந்தமானது அல்லவா? அவர் உங்களை ஏமாற்றுகிறார். மன்னர் விக்கிரமன் தன் கையை இறுக மூடியபடி, வசந்தராவா எனக்கு துரோகம் செய்தாள்? என் அன்பிற்கு பரிசாக அவள் தந்தது இந்த வஞ்சகத்தையா? அவளை இப்போதே சந்திக்க வேண்டும். காட்சி 3. சிதைந்த நம்பிக்கையிடம். அரச அந்தப்புறம். படுக்கை அறை. சூழல். கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற மன்னர் விக்கிரமன் ராணியின் ஆடையை சிதைத்து அவமானப்படுத்துகிறார். ராணி மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறாள். மன்னர் விக்கிரமன் ஆக்ரோஷமாக, சொல், யாரிடம் இந்த மோதிரத்தை கொடுத்தாய்? யாருக்காக இந்த ஆடை அலங்காரங்கள்? என் அன்பை விட அந்த ஒற்றனின் உறவு உனக்கு அவ்வளவு மேலாகப் போய்விட்டதா? நீ ராணி என்கிற கர்வத்தினால்தானே இப்படிச் செய்தாய்? இன்று முதல் நீ இந்த நாட்டின் ராணி இல்லை. ராணி வசந்தரா அதிர்ச்சியிலும் வேதனையிலும் விம்மி அழுதபடி, மன்னா, என்ன செய்கிறீர்கள்? நான் எந்த துரோகமும் செய்யவில்லை. அந்த மோதிரம் எங்கே போனது என்று எனக்கே தெரியாது. தயவு செய்து கோபத்தை குறைத்துக் கொண்டு என் பேச்சை கேளுங்கள். யாரோ உங்களை வழிதவரச் செய்கிறார்கள். மன்னர் விக்கிரமன் கடுமையாக, நிறுத்து உன் நாடகத்தை. உன் கண்களில் வழியும் கண்ணீர் கூட வஞ்சகம் நிறைந்ததுதான். உன்னை இப்போது உயிரோடு விடுவதே உனக்கு நான் கொடுக்கும் பெரிய பிச்சை. போ, இப்போதே இந்த மாளிகையை விட்டு வெளியேறு. ராணி வசந்தரா கதறியபடி, ஐயோ, வேண்டாம் மன்னா. நான் குற்றமற்றவள் என்று காலம் ஒரு நாள் உங்களுக்கு உணர்த்தும். ஆனால் அன்று நான் உங்கள் அருகில் இருக்க மாட்டேன். காட்சி 4. ராணியின் தப்பித்தல். அரண்மனையின் இருண்ட கல் வழித்தடத்தில் ராணி வசந்தரா முந்தைய படங்களில் இருந்த அதே நீலமும் இளஞ்சிவப்பும் கலந்த பட்டுச்சேலையில் வேகமாக ஓடுகிறாள். அவள் முகம் பயத்தாலும் கண்ணீராலும் சிதைந்துள்ளது. அவள் தன் சிதைந்த சேலையின் முனையை இரு கைகளாலும் இறுகப் பிடித்தபடி தப்பிக்க முயல்கிறாள். பின்னணியில் இருண்ட அரண்மனை பாதையின் முடிவில் பந்தம் ஏந்திய காவலர்கள் அவளை துரத்தி வருவதை காண முடிகிறது. இரவின் கருமையும் ஆங்காங்கே எரியும் பந்தங்களின் ஒளியும் அவளது பயத்தை அதிகரிப்பதைப் போல் உள்ளது. காட்சி 5. கானகத்தில் ஒரு கருணையிடம். அடர்ந்த காடு. ஒரு சிறிய நீரோடையின் அருகில். சூழல். களைப்பாலும் பசியாலும் சோர்ந்து போயிருக்கும் ராணி வசந்தராவுக்கு ஒரு வயதான பெண்மணி, துறவி, தண்ணீர் கொடுத்து உதவுகிறார். பெரியவர் கனிவுடன், மகளே, யார் நீ? இந்த நள்ளிரவில் கிழிந்த ஆடைகளோடும் கலைந்த தலைமயிரோடும் இந்த காட்டில் தனியாக ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன்னை பார்த்தால் ஒரு ராஜகுமாரி போலத் தெரிகிறது. ஆனால் உன் நிலை இப்படி இருக்கிறதே. ராணி வசந்தரா நடுங்கும் கைகளுடன் தண்ணீரை பெற்றபடி, பாட்டி, நான் யார் என்பது இனி முக்கியமில்லை. எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அனாதையாக நிற்கிறேன். நான் உயிரோடு இருப்பதே யாருக்கும் தெரியக்கூடாது. என்னை உங்கள் மகளாக நினைத்து ஓரிடத்தில் மறைத்து வையுங்கள். பெரியவர், பயப்படாதே தாயே. இந்த காடு யாரையும் கைவிடாது. உனக்கு நேர்ந்தது என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் உன் கண்களில் தெரியும் நேர்மை நீ குற்றமற்றவள் என்று சொல்கிறது. இந்த தண்ணீரை அருந்து உனக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த ஏழையின் குடிலே உனக்கு தஞ்சம். ராணி வசந்தரா கண்ணீருடன், நீதி கிடைக்குமா என்று தெரியாது பாட்டி. ஆனால் என் கணவர் என்னை பார்த்த பார்வையும் அவர் பேசிய வார்த்தைகளும் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்து கிடக்கின்றன. அந்த வடுக்கள் மறைவதற்கு எனக்கு காலம்தான் மருந்து போட வேண்டும். காட்சி 7. மன்னிப்பும் மறுவாழ்வும் இடம். அடர்ந்த காடு. சூரியன் மறையும் அந்தி பொழுது. சூழல். தன் தவறை உணர்ந்த மன்னர் விக்கிரமன் சாதாரண உடையில் காட்டிற்கு வந்து ராணி வசந்தராவிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறார். மன்னர் விக்கிரமன் கண்களில் நீருடன் மண்டியிட்டு, வசந்தரா, என்னை மன்னித்துவிடு.
ஒரு மன்னனாக நான் தோற்றுவிட்டேன். ஒரு கணவனாகவும் தோற்றுவிட்டேன். அந்த வஞ்சகன் அமைச்சனின் பொய் வார்த்தைகளை நம்பி என் உயிரான உன்னை சந்தேகப்பட்டேன். அன்று நான் உன் ஆடையை மட்டும் சிதைக்கவில்லை, உன் நம்பிக்கையையும் சேர்த்தே சிதைத்தேன். இதோ, அன்று நான் கிழித்த உன் சேலையின் ஒரு பகுதி. இது ஒவ்வொரு நாளும் என் மனசாட்சியை உறுத்திக் கொண்டே இருந்தது. ராணி வசந்தரா அமைதியாக, ஆனால் வலியுடன், எழுந்திருங்கள் மன்னா. நீங்கள் சிதைத்தது என் துணியை மட்டும்தான் என்று நினைத்தீர்களா? ஒரு பெண்ணின் கற்பை சந்தேகப்படும்போது அவளது ஆத்மாவே சிதைந்து போகிறது. அன்று அந்த அரண்மனையை விட்டு நான் வெளியேறிய போதே என் மனதில் இருந்த அந்த ராணி இறந்து விட்டாள். மன்னர் விக்கிரமன் வேதனையுடன், உன் கோபம் நியாயமானது. எனக்கு நீ தண்டனை கொடுத்தால் கூட அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் மீண்டும் அரண்மனைக்கு வந்து உன் சிம்மாசனத்தை அலங்கரிப்பாயா? நீ இல்லாத அந்த நாடு இருண்டு கிடக்கிறது. ராணி வசந்தரா மெல்லிய புன்னகையுடன், அரண்மனை வாழ்வை விட இந்த ஏழை மக்களின் அன்பும் இந்த அமைதியான காடும் எனக்கு பழகிவிட்டது. ஆனால் உங்கள் தவறை உணர்ந்து நீங்கள் தேடி வந்த இந்த நிமிடம் என் காயங்களுக்கு மருந்தாகிவிட்டது. மன்னிப்பு என்பது உயர்ந்த குணம். உங்களை நான் மன்னித்து விட்டேன். மீண்டும் நாம் ஒரு புதிய வாழ்வை தொடங்குவோம். ஆனால் அது அதிகாரத்தினால் அல்ல, அன்பினால் மட்டுமே இருக்க வேண்டும்.